இப்பொழுது வேலூர் மாவட்டத்தில் உள்ள நிலவரம் என்ன என்பதை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். தற்பொழுது வேலூரில் நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அந்த பகுதியில் போராட்டக்காரர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? தற்போது வேலூர் பகுதியில் உள்ள பழைய பேருந்து நிலையம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் புகழ்பெற்ற கோட்டைக்கு அருகில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் தற்போது மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு கல்லூரிகளிலிருந்தும் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது வரை குவிந்துள்ளனர். இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலை முதல் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஒரு 9 மணி முதல் வந்து முக்கிய சாலை, வேலூரின் முக்கிய சாலையான அண்ணா சாலையில் வந்து கோட்டையிலிருந்து தொடங்கி பேரணியாக சென்றனர். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 10 கல்லூரி மாணவர்கள் மட்டுமே இருந்தனர். பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து இதுவரை வந்து 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து சுமார் வந்து பார்த்தீங்கன்னா 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்போது வரை குவிந்து வருகின்றனர். இன்னும் வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரணியாக வரும்பொழுது காவல்துறையினர் ஒன்று கூடி அவர்களை தடுத்து நிறுத்தினர். அந்த காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கோட்டை அருகில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் வந்து பேருந்து நிலையத்தை முற்றுகையிட்டு அங்கே தர்ணா போராட்டத்தில் அமர்ந்தனர். பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய பேருந்து நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை மீது அமர்ந்து கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்களே அதிக அளவில் பங்கேற்று வருகின்றனர். ஸ்ரீனிவாசன், தற்பொழுது போராட்ட களம் வந்து மிகவும் சூடுபிடித்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நீங்கள் கூறியதைப் போல 8000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த போராட்டத்திற்கு இணையாக அங்கே காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? அசம்பாவித சம்பவங்களோ தள்ளுமுள்ளோ ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் அந்த பகுதியில் என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? மாணவர்கள் வந்து காலை வந்து 9 மணி அளவில் பேரணி தொடங்கிய போதே வந்து காவல்துறையினர் வந்து வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்கள் வந்து காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டனர். அதற்கான தடுப்புகள் அமைக்கப்பட்டு முழுவதுமாக 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து முதலில் வந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேரணி செல்லும் மாணவர்களை வந்து வழியிலே தடுத்து நிறுத்தி பின்னர் வந்து அவர்களை வந்து தடுத்து நிறுத்தினால் வந்து பழைய பேருந்து நிலையத்திற்குள் உள்ளே நுழைந்து விட்டனர். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வரை இங்கு வந்து தள்ளுமுள்ளு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏனெனில் அவர்கள் வந்து மாணவர்கள் அமர்ந்துள்ள பகுதிக்கு அருகில் தடுப்புகள் முழுவதுமாக அமைக்கப்பட்டு தற்போது வரை 200க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வருவதால் தற்போது வரை தள்ளுமுள்ளு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு.